பேங்க்ல எப்பயுமே அடகு வைக்க போறீங்கன்னா, அத ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் வச்சுருவோம். திருப்புறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நெனச்சுக்கோங்களேன். எந்த நகை வச்சோன்றதே ஒரு சிலர் மறந்துருவோம். அப்படின்னும்போது நம்ம மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. ஒரு வேள மாத்தி குடுத்துட்டாலோ, இல்ல நம்ம ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆனாலும் அது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா இப்போ ஒரு சில பேங்க்ஸ்ல இப்போ நெறைய நியூஸ் வர்றதே, நம்ம குடுத்த கிராம்ஸோட ரொம்ப கம்மியா வருது அப்படின்றாங்க. இங்க குடுக்கும்போது என்ன பண்ணணும், பேங்க்ல குடுக்கும்போது எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதே நேரம் நமக்கு தெரியும். அது எத்தன பவுனுன்றது எல்லாமே நமக்கு தெரியும். அத ஒரு சின்ன நோட்டு இல்ல டைரி நீங்க வீட்ல யூஸ் பண்ற டைரி இருக்கும் பாருங்க. அதில எந்தெந்த நகை வைக்கிறோம், எத்தன பவுன் அது அப்படின்றதெல்லாம் தனியா எழுதி வச்சுருங்க. ஏன்னா திருப்புறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சுனாலும் நமக்கு பிரச்சனை இல்ல. மறந்தாலும் பிரச்சனை இல்ல. நமக்கு டைரியில இருக்கிறது ஞாபகம் இருக்கும். நிச்சயமா டைரியில பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால நகை வைக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே சேஃப்டியா இருங்க. அதிலேயே நகை வைக்கிறோம்னா, ஒரு சில நகை தாங்க பேங்க்ல வைக்கணும். ஒரு சில நகைலாம் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த மாரி தோடெல்லாம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிசைன் பாருங்களேன், பின்னாடி ஒரு மாரி பூ டிசைன் இருக்கு பாருங்க. அவங்க தேய்க்கும்போது ஒரு சில இது அது ஏன்னா அது ரொம்ப ரொம்ப மெலிசா தான் இருக்கும் டிசைன்றதுனால, அவங்க தேய்க்கும்போது கிராக் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நான் இந்த மாரி ஒரு தோடு வைக்கும்போது கிராக் ஆகி தான் எனக்கு வந்துச்சு. கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, "அது ஒண்ணும் பண்ண முடியாது. தெரியாம இதாயிருக்கும்" அப்படின்ட்டாங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. "என்ன அசால்ட்டா சொல்றீங்க?" அப்படின்ற மாரி எனக்கு இருந்துச்சு. அ பை மிஸ்டேக் அது ஒண்ணும் செய்ய முடியாதுன்ற மாரி தான் அவங்க சொல்றாங்க. நமக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு அத சேர்த்துருப்போம் அப்படின்றது நமக்கு தான் தெரியும். எத்தன பேர் நம்மள கஞ்சன்லாம் சொல்லியிருப்பாங்கன்றது நமக்கு தான் தெரியும். ஏன்னா நான்லாம் சேர்க்க ஆரம்பிக்கும்போது வீட்ல எவ்வளோ செலவ சுருக்க முடியுமோ சுருக்கிருவேன். ஏன்னா குழந்தைங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது சேர்க்க ஆரம்பிச்சோம்னா மட்டும் தான் நம்மளால சேர்க்க முடியும். பிள்ளைங்க கொஞ்சம் வளர வளர அவங்களோட ஸ்கூல் ஃபீஸ் அதிகமாகும். விவரம் தெரிய தெரிய அது வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்கன்னு ரொம்ப நம்மள இது பண்ணுவாங்க. பிள்ளைங்கன்னும்போது நம்மளால ஒண்ணும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு நமக்கு இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு குடுக்கணுன்றது தான் நம்மளோட எண்ணமா இருக்கும் பெத்தவங்களோடது. அப்படின்ற பட்சத்துக்கு குழந்தைங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ சேமிக்க முடியுமோ சேமிச்சுருங்க. நம்ம கொஞ்சம் செலவ சுருக்கிக்கிட்டு சேமிக்கணும்னு நெனச்சிட்டோம்னு நெனச்சுக்கோங்களேன், அது நிச்சயமா நம்மளால முடியும். இந்த மாரி தோடுங்கள்லாம் வைக்கிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. அதேமாரி இந்த செயின்ல பட்டையா அந்த பேபி செயின்ஸ்லாம் வாங்குவோம் பாருங்க. அதெல்லாம் வைக்கும்போது என்ன பண்ணுங்க, அந்த கொக்கி இருக்கு பாருங்க, அத கொஞ்சம் டைட் பண்ணி வைங்க. எஸ் கொக்கியா இருந்துச்சுன்னா, கொக்கி மிஸ் ஆறதுக்கு வாய்ப்பு அதிகம். ரவுண்டு கொக்கியா இருந்தா பிரச்சனை இல்ல. ஆனா மோஸ்ட்லி ரவுண்டு கொக்கி போட மாட்டாங்க. ஏன்னா அது தலைவலியா போட முடியாது. கழட்டி தான் போடணுன்றதுக்காக எஸ் கொக்கி தான் குடுப்பாங்க. அதனால அந்த கொக்கி குடுக்கும்போது கொக்கிய நல்லா டைட் பண்ணி அவங்க கிட்ட குடுங்க. ஏன்னா அவங்க வாங்கி அப்படியே செக் பண்ணிட்டு உள்ள லாக்கர்ல வைக்கிறது தான். ஒரு வேள இன்னொரு நகை பை மிஸ்டேக் இன்னொரு நகை எடுக்கும்போது நம்ம மிஸ் ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதேமாரி எப்பயுமே வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொக்கி கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. இந்த நகை வச்சோம்னா கரெக்ட்டா ரிட்டர்ன் வருமான்றது யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில நகைலாம் நம்ம போடுற நகைய போய் வச்சுருவோம். அத அவங்க அப்படியே மடிச்சு ஒரு சின்ன பேப்பர அதுக்குன்னு ஒரு சின்ன பை மாரி இருக்கும். அதில போட்டு வச்சுருவாங்க அவ்வளோதான். அது அப்படியே தான் நம்ம திருப்புற வரைக்கும் இருக்கும். அப்படியே ஒரு அமுக்கி வச்ச மாரியே இருந்துச்சுன்னா, அதில இருக்க டிசைன்ஸ் மிஸ்டேக் ஆகி பிய்யறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. அதனால அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி செயின்ஸ் கூட வைங்க. இந்த மாரி செயின்ஸ்லாம் அப்படியே அவங்க ரவுண்ட் பண்ணி வச்சாலும் ஒண்ணும் ஆக போறதில்ல. நெக்லஸ வைக்கிறத தவிர்த்துருங்க. இந்த நெக்லஸ் பாருங்க, நான் ஒரு அவசரத்துக்கு அந்த ஒரு ஃபோட்டோ வந்துச்சு பாருங்க. அந்த நகை ஃபுல்லா நான் பேங்க்ல வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. அப்ப நான் நெக்லஸையும் வச்சேன். இங்க பாருங்களேன், திருப்பும்போது பாருங்க, அந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு மிஸ்டேக்கா கிராக் விழுந்த மாரி இருக்கு. அந்த நான் கை வச்சிருக்கேன் பாருங்களேன், அந்த சைடு. அந்த பாருங்களேன், அந்த பெரிய சைடுக்கு அந்த பெரிய அதுக்கு மேல பாருங்க கொஞ்சம் எனக்கு விட்டிருந்த மாரி இருந்துச்சு. நான் அவங்ககிட்டயே கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்க செக் பண்ணி உங்க முன்னாடி நாங்க வெயிட் போட்டு உங்களுக்கு காசு குடுத்ததோட சரி. நாங்க அத அப்படியே மடிச்சு உள்ள வச்சுருவோம். நீங்க கேட்கும்போது தான் நாங்க அத எடுப்போம். அதுவரைக்கும் அது உள்ள தான் இருக்கும். அதனால டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்?" அப்படின்ற மாரி தான் பேசுனாங்க. எனக்கு ஒரு மாரி கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நமக்கு தெரியாது. ஒரு அவசரத்துக்குன்ற பட்சத்துக்கு தான் பேங்க்ல அடகு வச்சுட்டு டக்குன்னு போயிட்டு அந்த வேலைய முடிச்சுருவோன்ற மாரி நெனப்போம். ஆனா அதுக்கும் ஒரு சில நகைகள் தான் வைக்கணும். ஆ நம்ம வீட்ல இருக்குன்றது சொல்லிட்டு இந்த மாரி நகையெல்லாம் வச்சோம்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா டேமேஜ் ஆயிரும். அடுத்து அது யூஸ்க்கு ஒண்ணும் இல்ல. திருப்பி அத போட்டு எடுத்தோம்னாலும் திருப்பி செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டின்னு கட்டி நமக்கு தான் கடன் அதிகமாற மாரி இருக்கும். அதனால இந்த மாரி நகையெல்லாம் வைக்காதீங்க. குழந்தைங்க காப்பு இருந்துச்சுன்னா வைக்காதீங்க. வளையல் நல்ல கெட்டி வளையலா ஒரு 2 பவுனுக்கு மேல இருந்தா வைங்க. 1 பவுனு 1 1/2 பவுன் இருக்க வளையல வைக்காதீங்க. ஏன்னா, அது அப்படியே வைக்கும்போது எங்கேயாவது நெளியறதுக்கோ, கொள்றதுக்கோ இது இருக்கு. இப்போ காயின்ஸும் கூட ஒரு சில பேங்க்ஸ்ல எடுத்துக்கிறாங்க. கரூர் வைஸ்யா பேங்க்ஸ்ல காயின்ஸ்லாம் இப்போ எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நகைய எப்படி வைக்கிறோமோ, அதே மாரி தான் காயின்ஸையும் அவங்க அடகுக்குன்ற மாரி பிளட்ஜ் பண்ணி இது பண்ணிக்கிறாங்க. நீங்க அடுத்து பிளட்ஜ் பண்ணுறதுனால ஒரு சில பேங்க்ஸ்ல இப்போ வாங்கிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் டீட்டெயில் விசாரிங்க. பேங்க்லன்னும்போது
நமக்கு கரெக்டான காசாவும் இருக்கும். நம்பி இது பண்ணலாம். ஏன்னா ஒரு சில நகை கடைங்க உங்களுக்கு நம்பிக்கையான கடைகளா இருந்தா மட்டும் அவங்ககிட்ட போய் ப்ளட்ஜ் பண்ற விஷயத்தெல்லாம் வச்சுக்கோங்க. சரி நான் வித்து தரேன் அப்படின்றவங்கட்டலாம் இது பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க நெறைய ஆட்டைய போடுறதுக்கு இதில நெறைய சான்ஸ் இருக்கு. பேங்க்ல ஒரு சில பேங்க்ஸ்ல எடுத்துக்கிறாங்கன்னா, நீங்க அவங்ககிட்டயே அப்படியே எவ்வளோ காயின்ஸ் வச்சிருக்கீங்களோ, பல்க்கா குடுத்துட்டு நீங்க ப்ளட்ஜ் பண்ணி அந்த காச வாங்கி நீங்க உங்க வீட்ல எந்த நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ண போறீங்களோ யூஸ் பண்ணிக்கலாம். நெக்லஸ முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. வைக்கிறத தவிர்த்துருங்க. ஏன்னா நான் பட்டுட்டேன். இன்னொருத்தவங்க அந்த மாரி தப்பு பண்ணிறக்கூடாது. ஏன்னா நம்ம யாரும் தெரிஞ்சு போய் அந்த இது பண்ண போறது கிடையாது. ஒரு அவசரத்துக்கு பண்ணோம். அது பை மிஸ்டேக் இப்படி ஆயிருச்சு அப்படின்றதுனால, நீங்க வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. நெக்லஸு, சோக்கர் வைப்பாங்க. நான் வைக்கும்போது ஒரு அக்கா சோக்கர் வச்சாங்கங்க. இது சொல்ல மறந்துட்டேன். நான் அந்த அக்கா சோக்கர் வைக்கிறாங்கன்றதுனால தான் நெக்லஸையும் கொஞ்சம் நம்பி வச்சேன். சோக்கர்னா அது அப்படியே தான் இருக்கும். அது எப்படி சொல்றதுக்கு, அப்படியே கிரிஃப்பா இருக்கிற பொருள் அது. மாட்டுனா மாட்டுன மாரி தான் இருக்கும். வச்சா வச்ச மாரி தான் இருக்கும். அதையே வைக்கிறாங்கன்னும்போது, இதையும் நல்லா பாதுகாப்பா இது பண்ணிப்பாங்கன்ற தைரியத்தில தான் இது பண்ணேன். அந்த அக்காவுக்கு எப்படி வந்திருக்கோ தெரியல. கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா கிடைச்சிருந்திருக்கணும். ஏன்னா சோக்கர்ன்றது ஒவ்வொரு லேடீஸ்க்கும் தெரியும். ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம வாங்கணும்னு நினைக்கிறதுல ஒண்ணு. அவ்வளோ சீக்கிரம் நான் அது யாருக்குமே அமைய மாட்டேங்குது. அத எடுக்க போயிட்டு இன்னொரு டிசைன் எடுத்துட்டு வந்துருவோம் எப்பயுமே. அதனால முடிஞ்ச அளவுக்கு நகைங்கள சேஃப்டியா எந்தெந்த கோதுமை செயின் வைக்கலாங்க. பட்டை செயின் இருந்துச்சுன்னா, கோதுமை செயின், பட்டை செயின் வைக்கலாம். தோடுல வந்து இப்ப இந்த அடுத்து ஒரு தோடு வரும் பாருங்க. இந்த மாரி தோடு வைங்க. இந்தா வருது பாருங்களேன். இந்த தோடெல்லாம் நீங்க வைக்கலாம். இந்த தோடெல்லாம் பேங்க்ல வைக்கலாம். ஏன்னா, அவங்க அப்படியே அத கவர்ல போட்டு மூடி வச்சுருவாங்க. இந்த மாரி தோடுலாம் வைக்கலாம். உ அதையும் கேட்டுக்கோங்க. சுருட்டி வைக்கிறாங்களான்றது கேட்டுட்டு நீங்க இது பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லன்னா மிஸ்டேக்